வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம nodemcu அது கூட வந்து DFplayer மினி, அதாவது MP3 பிளேயர், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹோம் மிஷின் கூட இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு தெரியும், nodemcu DFplayer மினி இருக்குது. இதுக்கான ஸ்பீக்கர். இந்த DFplayer மினியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இது கூட வந்து நீங்கள் ஒரு 3 வாட்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் அது தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்பீக்கரை வந்து நீங்கள் ஒரு 3 வாட்டேஜுக்குள்ள ஸ்பீக்கரை வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கேப்பபிலிட்டியான டிரைவர் இந்த DFplayer இருக்குது. அதே போல் இந்த DFplayer வந்து VCC, RX, TX ப்ளஸ் கிரவுண்டு, ஸ்பீக்கர் பாயிண்ட்டு ப்ளஸ் மைனஸ், இந்த ஒரு 5 கனெக்ஷன் மட்டும்தான். சாரி, இந்த 6 கனெக்ஷன் மட்டும்தான். இந்த 6 கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஹோம் மிஷின் கூட ESP ஹோம் மூலமாக எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 டேஸாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் இந்த ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு. நிறையா வெப்சைட் பார்த்தேன், நிறையா வீடியோஸ் பார்த்தேன், எதுலேயுமே வந்து கிளியரான டிஸ்கிரிப்ஷன் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ப்ளே கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன் எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு பாஸ் பண்ணுறது, இவ்வளவுமே வந்து ஒரு ஆடியோ பிளேயரில் என்னென்ன கான்செப்ட் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து நம்ம ஹோம் மிஷின் கூட இன்டகிரேட் பண்ணுறத நான் அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். இதை நம்ம வந்து நம்மளோட ஹோம் மிஷின் பேஜ், இந்த ஹோம் மிஷின் பேஜில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ESP ஹோம் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ பிளேயர்னு ஒரு ESP ஹோம் மூலமாக ஒரு டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் தான் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ESPHome.io அந்த வெப்சைட் சொல்லலாம். அந்த வெப்சைட்டில் என்ன சர்வீஸ் போட்டிருக்காங்களோ அதை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் இந்த அடிஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வைஃபைக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த வைஃபைல வந்து மேனுவல் ஐபியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மேனுவல் ஐபியாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டு ESP கூட வந்து நம்ம லிங்க் பண்ணுறப்ப API மிஸ்ஸிங் சொல்லிட்டு எரர் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த மேனுவல் ஐபியை வந்து நம்ம ESP ஹோம் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். இந்த மேனுவல் ஐபியை நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த API இஷ்யூ வந்து ரெஸ்டோர் ஆச்சு. அதனால் அந்த மேனுவல் ஐபியை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். சேம் அதுக்கப்புறம் UART வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ESPHome.io அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாக இருக்காது. அவங்க ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதை மட்டும் நம்ம இன்டர்நெட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. கூட இந்த சர்வீஸில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வந்து நம்ம பைனரி சென்சாரை வந்து ஸ்டேட்டஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எகைன் பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இந்த சுவிட்சு ஏன் கான்ஃபிகர் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஒரு கீ ஆக்ஷனுக்கு தேவை. ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் சுவிட்சை வந்து ஃபிசிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து த்ரூ ஹோம் மிஷின் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமாண்டுக்கும் நம்ம ஒரு GPIO யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் மல்டிபிள் GPIO யூஸ் பண்ணாலும், அதாவது ஒரே சுவிட்சுக்கு நீங்கள் ஒரே GPIOவுக்கு நீங்கள் நிறைய சுவிட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இது எரர் வராது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நான் பாருங்கள், ப்ளேக்கும் கொடுத்துருக்கேன், அதுமாதிரி பாஸ்க்கும் ரெண்டும் ஒரே GPIO கொடுத்துருப்பேன். அது எனக்கு எரர் வரலை. அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நான் வந்து ஓவர்வியூவில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஆடியோ பிளேயர் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோ பிளேயர் இந்த டேஷ்போர்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ளேக்கு ஒரு ஆப்ஷனு ப்ளேக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதில் என்டிட்டி ப்ளே என்டிட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இதில் ரிப்ளிகேட்டே ஆகும். இல்லைன்னா அது என்ன ஆகுனா ஒரு சர்வீஸாகவே இருக்கும். அந்த சர்வீஸ் எப்படி நீங்கள் கால் பண்ணுறது உங்களுக்கு வராது. அதனால தான் நம்ம சுவிட்ச் ஆக்ஷன் வந்து நம்ம இதில் கொடுத்தோம். நான் சுவிட்ச் ஆக்ஷன் கொடுத்த பிற்பாடு அது என்டிட்டி கிரியேட் ஆன உடனே நமக்கு பிளேன் இருக்குது. அந்த பிளேயில் வந்து பட்டன் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக நம்ம டாகில் இருக்கும். டாகில் வந்து எடுத்து டேரெக்டாக கால் சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். கால் சர்வீஸ் ஓப்பன் பண்ண ஒரு பாடு எந்த என்டிட்டின்னு கேட்கும். அந்த என்டிட்டியை நீங்கள் ஏன்னா முதல்ல சர்வீஸாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அதனால் என்ன சர்வீஸை கால் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நான் இந்த எஸ்டி கார்டில் வந்து ப்ளே 1 அதாவது ஃபஸ்ட்டு ஃபைலை ப்ளே பண்ணிவிட்டேன். நான் அதில் ப்ளே 1 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்த ஒரு பாடு இப்போ இந்த இது வந்து எனக்கு ப்ளே 1 ஃபைலை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ப்ளே 1 கான்ஃபிகர் பண்ணால் டிஃபால்ட்டாக ப்ளே 1 வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட்டு ஃபைல் வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு கால் பண்ணி நெக்ஸ்ட் எடுத்துக்குவேன். இதே மாதிரி வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, பாஸு, ப்ரீவியஸ் எல்லாமே வந்து இதே மெத்தடில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கான்செப்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் இந்த டேஷ்போர்டையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா இதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். வேறு எதுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து தனியாக ஒரு ஹோமில் வந்து ஒரு தனியாக ஆடியோ பிளேயர் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு சிம்பிள் ஒரு DF பிளேயரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆடியோ பிளேயர் ரன் பண்ணலாம். அதுலேயே வந்து இந்த ஆடியோ பிளேயர் என்ன ஒரே ஒரு இதுனா அந்த எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த எஸ்டி கார்டில் வந்து நீங்கள் எந்த ஃபைலோ 1 2 3ன்ட்டு MP3 ஃபைல் இருக்குன்னா ஒன்லி இது வந்து சப்போர்ட் பண்ணது MP3 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அந்த MP3 ஃபைல் வந்து 1 2 3 4ன்ட்டு அதாவது 1.mp3 2.mp3 3.mp3ன்ட்டு அந்த ஃபைலை ஃபுல்லாக ரீநேம் பண்ணிக்கோங்க. அந்த ரீநேம் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் இதில் எஸ்டி கார்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் DF பிளேயரில் கனெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த நேம் என்னவோ நீங்கள் அந்த கால் சர்வீஸில் வர்றப்ப அந்த இந்த பட்டன் ஆக்ஷன் நம்ம செஞ்சோம்ல இதில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலோட நேமை கால் பண்ணுங்கள். எஸ் இதில் பாருங்கள் இந்த ஃபைலோட நேமை கால் பண்ணுங்கள். நேம் மட்டும் கொடுத்தா போதும், அந்த எக்ஸ்டென்ஷன் தர தேவையில்ல. நீங்கள் அந்த நேமை கால் பண்ணிட்டு கொடுத்தா மட்டும்தான் இது அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும். அதனால தான் வந்து ப்ளேயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வரணுக்காக. இந்த மாதிரி நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த DF பிளேயர் வந்து ப்ளே பண்ணும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே வந்து தேவையான வீடியோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ண டேஷ்போர்டு பாருங்க நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோ ஆகிடுச்சிங்களா? வால்யூம் பண்ணிட்டேன். வால்யூம் நெக்ஸ்ட்டு இது வால்யூம் அப்பு நெக்ஸ்ட்டு ஓகே இதுதான் பாஸ்